இமாமை ஃபாலோ பண்ணி தொழக்கூடியவர் தொழுகையில் நிற்கும் பொழுது இமாமை விட முந்தி நிற்கக்கூடாது. இமாமை விட முந்தி நின்னார் அப்படின்னு சொன்னால் அவருடைய தொழுகக்கூடாது. அதாவது இமாமுடைய குதிங்காலை விட மாமூமுடைய குதிங்கால் பின்னால் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் தொழுகக்கூடும். கவனிக்க வேண்டியது காலினுடைய பின்பகுதி. சாதாரணமாக நம்ம சஃபில் நிற்கும்போது கூட காலினுடைய பின்பகுதி சரியாக இருக்குதா அப்படிங்கிறத தான் பார்க்கணும். அது சின்ன குழந்தையாக இருந்தாலும் சரி, பெரிய ஆட்களாக இருந்தாலும் சரி, சஃபில் நிற்கும் பொழுது காலினுடைய பின்பகுதி சரியாக இருந்தால் போதும். அப்போ இமாமை விட அவரை பின்பற்றி தொழக்கூடியவருடைய கால் முன்னாடி போயிடக்கூடாது. அந்த மாமூமுடைய காலுடைய விரல்கள் முன்னாடி போயிட்டா எந்த பிரச்சனையும் வராது. சில பேருக்கு பார்த்திங்கன்னா கால் கொஞ்சம் பெருசாக இருக்கும், சில பேருக்கு கால் சின்னதாக இருக்கும். இமாமுடைய கால் சின்னதாகவும் பின்னால் தொழக்கூடியவருடைய கால் பெருசாகவும் இருந்து அந்த மாமூமுடைய கால் விரல்கள் கொஞ்சம் முன்னாடி போயிட்டா கூட எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா அங்கே கவனிக்க வேண்டிய செய்தி காலினுடைய பின்னால் பகுதி தான்.